பார்க்கல ரொம்ப சந்தோஷம். போன வாரம் உங்களோடு கூட தெய்வ வார்த்தையை நான் புரிந்து கொண்டேன். அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதே சமயத்தில் என்ன போன வாரம் நம்ம பேசணும் ஞாபகம் இருக்கா? வந்தவர்களுக்கு எதை குறித்து பேசணும்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? பேய்களுடைய அழைப்பை குறித்து நாம் பார்த்தோம். அதாவது முக்கியமாக தேவன் கொடுத்த திறவுகோலை, ஞானத்தினுடைய திறவுகோலை பற்றி நாம் பார்த்தோம். ஓகே, இந்த வாரமும் அதற்கு தொடர்ச்சியாக சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1-8 நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:1-8 வரை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைக்கப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவ்விடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடர்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாதகர் சிலர், இவன் தேவ துஷ்டம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவரை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, மத்தேயு 9வது அதிகாரம் 1-8 வரை ஆண்டவரை வாசித்த அப்பாவுடைய வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே, தயவாய் எங்களை வழிநடத்துங்க, என்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவியை, உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய ஆவிகளை, எங்களுடைய செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியின் செவியை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா, நிறைய வழி நடத்தி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் தகவல். ஆமென், ஆமென். நம்மளுடைய திருச்சபையிலே ஊழியங்கள் செய்வதற்கு நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சற்று முன்பு போதகர் நம்மளுக்கு வாசித்த அந்த அறிக்கையின்படியே உண்டாங்க ஒரு சபைக்கு ஒரு 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 கைடன், ஒருத்தவங்களுடைய குவாலிட்டியை உருவாக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டது. ஒரு தேவ அழைப்பு இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கு இது எல்லாமே நம்மளுக்கு எது எகோன்ஸாக இருக்க முடியாது. எல்லாம் பற்றிக்கும் அதுக்கு நமக்குள்ளாக அடங்கி இருக்கும். இப்போ தேவன் நம்ம இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு தற்சமையிலான ஒரு காரியம் அல்ல. அதை தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிற தேவன் உங்களை முன்குறித்தபடினாலே அவர் இந்த திருச்சபையில ஏதோ அப்படி வந்துட்டு போறதுக்கு மாத்திரம் இல்ல, அவர் உருவாக்கக்கூடிய அந்த பலத்தை இந்த சபைக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் சபைக்கு வருஷ காலங்களாக இருக்கும். அப்படியே இருந்து அப்படியே போகிறது அல்ல. உருவாகி என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் நம்மை வெளியே அனுப்பி கொண்டேதான் இருப்பார். நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட தேவன் குவாலிட்டியான ஒரு சீஷனை உருவாக்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு இருக்கிறது. இந்த சபையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய மன வாழ்க்கையாக திருச்சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார்? ஏதோ ஆரம்பிச்சோம், மக்கள் வந்தாங்க போனாங்க அப்படின்னு காண்பதல்ல. மெய்யான கிறிஸ்துவை, மணவாளனை சபை அறிந்து கொள்ள வேண்டும். போன வாரத்தில் நான் பேசின ஒரு வார்த்தையில
வேறொரு இயேசுவை இந்த இடத்துல நிறுத்தக்கூடாது. எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இந்த சபை இல்லை. இயேசுவை போல வருகிறதுக்கு இங்க இடம் இல்லை. ஆனா இயேசுவே இந்த சபைக்கு தலையாக இருக்க வேண்டும். பேதுரு பேசும் பொழுது வேறொரு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் உணர்த்துகிறார். நாம் அப்படிப்பட்ட திருச்சபையை வளர்க்கக்கூடியவர்கள் அல்ல. நம்முடைய போதகர் எல்லா சபைகளும் நேர்த்தியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மூத்த போதகர் ஒவ்வொருவருத்தையும் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை உள்ளுக்கே வச்சுக்கல, பிற இடத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய உபதேசம் அப்படிப்பட்டதாக தான் இருந்தது. இயேசு 12 சீஷர்களை அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது எல்லாரும் வேறு வேறு பேக்ரவுண்ட் உடையவங்க, வேறு வேறு திசையிலிருந்து வந்தவங்க, வேறு வேறு குணாதிசயம் உடையவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் ஒரு ராஜாவா பிறக்கிறாருனாக்கா ராஜா பலவான்களையே அவர் அழைச்சிருக்கிறாங்க. எல்லாம் பலவான்களே வாங்க, என்னோட 12 சீஷர்கள் அப்படியே ஆவறான். எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கிற மனுஷன் ஆண்டவர் அழைச்சிருப்பாரு. ஆனா அப்படி அழைக்கல, எல்லாம் பலவீனம் உள்ளவர்கள். 12 பேரும் கோளாறு தான். எங்க வீட்டு கோளாரா, எங்க வீட்டு கோளாரா, பயங்கரமான கோளாறு. கத்தியை வச்சு ஒரே வெட்டுதான் காது. கேங்ஸ்டர் இயேசு கிறிஸ்து கூட கேங்ஸ்டர் வேற இருந்தாரு பேதுரு. அவர் எல்லாத்துக்கும் ஒரு முன்கோபி வேற. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனோடு கூட தேவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை தேவனே அவனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப அவன் வாசத்தில் இருக்கும் பொழுதும் ஆவியில் இருக்கும் பொழுதும் அவன் தேவனே கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்தினார். சில காலம் பார்த்தீங்கன்னாக்கா பிசாசு பூந்து உள்ளுக்கு என்ன செய்யலாம், பேதுருக்குள்ள பூந்துட்டு நீங்க ஆண்டவரே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க சிலுவை மரணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை செய்கிறான். ஆனா அதை கண்டு கொள்ள முடியாதது. யாராச்சும் நம்ம இயேசுவை மரணத்துக்கு விடுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவரே நீங்க எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் தேவனுடைய இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆவியை தரித்துக் கொண்டவர்கள், அவர்கள் பிசாசினுடைய தந்திரத்தினால் பிடிபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கண்கள் காணும். அதை யார் வெளிப்படுத்துகிறார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம் ஊழிய பாதைகளிலே எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில இருக்கிறோம், வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம், படிக்கிறோம். பிள்ளைகள் படிக்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போறோம், சிறப்பாக வேலைக்கு போயிட்டு வரோம். ஆனாலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பலத்தை, பாரத்தை உங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்திலும் அந்த அனலை தேவன் வைத்திருக்கிறார். அதை எப்படின்னாக்கா அனல் மூட்டி எரிவிடுறது தான் நம்மளோட வேலை. அது பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ நேரங்கள் இருக்காது. நம்ம வேலைக்கு போயிடுவோம், டயர்டா இருக்கும். எப்படி சபையிலையும் வந்து கலந்துக்கணும், விசுவாசிகளை எப்படி பார்க்கணும், மற்ற மந்தைகளை எப்படி பார்க்கணும், விசாரிக்கணும். 1 மணிக்கு 2 மணிக்கு பேய் ஓட்டணும். அன்னைக்கு பாருங்க, அன்னி 1 மணிக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு டக்குனு ஒடி வந்து டக்குனு தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டு போனார்கள். அவங்க மணிக்கணக்கை பார்க்கல. அங்கு ஒரு தெய்வ சித்தம், தெய்வ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதாக அவர்கள் தியாகத்தோடு கூட அந்த ஒளித்தை செய்து வந்தார்கள். ஓகே, நம்ம வாசிக்கிறோம். அங்கே 9வது அதிகாரம் 2வது வசனத்தை, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திறன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்க திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் ஆங்கில பைபிள்ல என்ன போட்டிருக்கு? பேரலைஸ். சோ திமிர்வாதக்காரனாக்கா திமிரு பிடிச்சோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அங்க என்ன போடப்பட்டிருக்குனாக்கா அவங்களுடைய ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து பேரலைஸா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நடக்க முடியாது. அவங்க வீட்டில் இருந்து கூட அவங்க தொங்காட்ட வச்சுக்கிட்டோ ஏதோ யாரோட உதவியோடு கூட தான் அவர்கள் நகரக்கூடிய ஒரு
நிலை இந்த திமிர்வாதக்காரனுக்கு இருந்தது. ஆனாலும் அவருடைய சுத்தி இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். அவரை எப்படி கொண்டு வந்தாங்கன்னாக்கா, அந்த திமிர்வாதக்காரனுடைய இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அதுவும் இன்னொரு கட்டம் பார்க்கும் பொழுது கூரைய பிச்சு அவர்கள் இடம் ஆண்டவர் போக முடியாத இடத்துல அவர் மேலிருந்து கீழே இறக்கி விட்டார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஊனனான இந்த மனுஷன், பக்கவாதமான இந்த மனுஷனை யார் கொண்டு வந்து யார் சுகப்படுத்தினார்? இயேசு சுகப்படுத்தினார், அது உண்மைதான். ஆனா யாரோட விசுவாசத்தை தேவன் மகிமை கனப்படுத்தினார்? கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஐயோ, நம்மளுக்கு எப்படியே இருந்துட்டோம், பரவாயில்ல, எப்படியே இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த 4 பேரோ அல்ல 5 பேரோ அவனை கொண்டு வந்ததற்கு விசுவாசத்தோடு கூட கொண்டு வந்தார்களாம். சபையார் நானும் கூட நீங்களும் கூட ஒருத்தர்களை கொண்டு வரனாக்கா விசுவாசத்தோடு கூட கொண்டு வர வேண்டும். இப்ப தேவன் பார்க்கிறார், அந்த ஊனத்தை பார்க்கல, அவன் எப்படிப்பட்ட பணக்காரனா பிச்சைக்காரனா பார்க்கல. ஆனா தேவன் பார்க்குது உங்களுடைய இருதயத்துல விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி. அப்ப அந்த 4 பேர் நிமித்தமாக இந்த திமிர்வாதக்காரன் அவன் சொஸ்தமானான். யார் பார்த்தாரு? எதை பார்க்கிறாரு போட்டு பைபிள்ல 2வது வாசிப்போம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி கண்டு மகனே திடர்கொள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நம்மளை சுற்றியும் சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் இருப்பார்கள், அண்டவீடக்காரர்கள் இருப்பார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். எவ்வளோ தேவையானவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ வியாதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், மனம் உளைச்சல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நீங்கள் அவர் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தேவன் அவனை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனை தேவனிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். நீங்களும் நானும் அந்த விசுவாசம் எப்படி அந்த 4 பேரு அவங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. 4 பேரோ 5 பேரோ எத்தனையோ பேர் அவனை இயேசு இடத்துல கொண்டு வந்தா போதும், அங்க ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி விசுவாசித்தார்கள். நாமும் கூட நம்ம சொந்த குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள், பண்ணியிருப்பீங்க, சபைக்கு வராதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி கொண்டு வரணும்? இந்த சபைக்கு நீங்களும் நானும் தேவன் அழைத்திருக்கிறார் என்றால், இப்பேற்பட்ட சரீர ஊனம் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, சபைக்கு வராதவர்களையும் அவர்களை விசுவாசத்தோடு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, உங்களோட விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். என்னுடைய சகோதரி சபைக்கு தேவன் ஒரு நாள் கொண்டு வருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது, அவருடைய கொண்டு வரும் பொழுது அங்கு அற்புதத்தை பார்த்து அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் இந்த ஒரு இந்த சுவிசேஷத்தினுடைய பாரத்தை நாம் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இயேசுவை தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார், உலகத்திற்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். இந்த சபையில மாத்திரம் இல்ல, உலகத்துல போய் தேவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் காண்பிக்கிறவராக இருக்க வேண்டும். எப்படி காண்பிப்பது? எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா அவங்க காண்பித்து வந்துருவாங்களா? நம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் போன வாரமும் சொல்லியிருந்தேன். கிறிஸ்துவனுடைய குணாதிசயமுடையவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டு போகிறவர்களாக, எப்படி இந்த கழுதை இயேசு கிறிஸ்து ராஜாவை சுமந்து கொண்டு போனதோ, அந்த கழுதைக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கழுதை விசேஷமாய் பார்க்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எந்நேரமும் சுமந்து கொண்டு போகும் பொழுது நாம என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல இயேசு பார்க்கிற வண்ணமாய் அவரை நாம் பார்ப்போம். ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு வியாதி இடத்துல நம்ம ஜெபம் செய்ய போகிறோமோ, இல்லாது வேலை இடத்துல, பள்ளி இடத்துல,
காலேஜ்ல விட எல்லா இடத்துலையும் உற்றார் உறவினர்கள் மத்தியில, சொந்தக்காரர்கள், நம்மோடு கூட உடன்பிறப்புகளாக இருக்கலாம், உடன்பிறப்புகள் இடத்துல நம்மை பார்க்கும் பொழுது சின்ன வயசுல வேற மாதிரி இருந்தா இப்ப வேற மாதிரி இருக்கிறானே, வித்தியாசம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கண்டு கொள்ளப்பட வேண்டும். காரணம், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். மிகுந்த கனிகளை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு வரங்கள் ஒரு பக்கெட்டு தான், ஆனாலும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கனிகள் மிகவும் அவசியமானது. பரலோகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தேவன் வரங்களை பார்ப்பதில்ல, கனியை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கனி என்றால் வேறானது, ஆழமான கிறிஸ்துவினுடைய வேர் நமக்குள்ளாய் முளைத்து அது அப்படியே அஸ்திவாரம், யாரும் அசைக்க முடியாத அஸ்திவாரம் உடையதாக இருக்க வேண்டும். அஸ்திவாரம் அந்த வேறானது ஆழமான போய் பழுக்கும் பொழுது, அது மேல் படையும் பொழுது, மேலே அது வெளியாகும் பொழுது மிகுந்த கனிகள் உடையதாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனை தீண்டனா தான் தெரியும், நோண்டனா தான் தெரியும். ஒரு மனுஷனை என்ன செய்வாங்க, சும்மா இருக்கிறவன சும்மா அப்படியே அடிச்சு விட்டு தலையில இருக்கிறா, அப்பதான் சுண்ணு அவங்களுக்கு ஆத்திரம் வரும். அப்பேற்பட்ட நேரத்தில் தான் சில ரூபங்கள், சுய ரூபங்கள் வெளியாகும். கெட்ட வார்த்தை வரும், கிறிஸ்தவர்கள் கெட்ட வார்த்தைகள் வரும், கோபம் கொள்வாங்க, சட்டியல் கை இப்படி பறந்துடும். எந்நேரமும் கிறிஸ்துவுடைய கனிகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், துதி என்ற 10 கனிகளினாலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். அப்ப நாம போகும் பொழுது ஒரு இடத்துல சண்டை சச்சரவு நடக்குது என்றால் அங்கு நாம் கால் எடுத்து வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் ஆட்டோமேட்டிக்கலி அங்க வெளிப்படுத்த வேண்டும். அங்க போனோடனே ஒரு சமாதானம் உண்டாகும். நாம போகும்போது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நீங்கள் பரலோகத்தினுடைய ஆலோசனைப்படி, தேவனுடைய பரலோகத்தினுடைய ஞானத்தின்படி அதை தீர்க்க வைத்து உங்களால் முடியும். காரணம், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லாமல் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுதுதான் மற்றவர்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். மற்றவர்களை இயேசுவை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவங்க இடத்துல இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போவோம், ஒரு காரியம் நடக்கும், இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களுக்காக ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி நாம் முதலாவது அந்த விசுவாசம் என்ற கனியை ஆக்டிவேட் பண்ண வேண்டும். விசுவாசம் என்ற கனியை ஆக்டிவேட் பண்ணப்படும் பொழுது தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்கள் சபைக்கு வரும் பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள். கூட இருக்கிறவர்கள், வந்திருக்கிற எல்லாரும் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சபையானது மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். சபையானது மிகுந்த அன்புடனாக காணப்பட வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் அன்போடு கூட அவர்களை பார்த்து அவர்களை விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தனிப்பட்ட மனிதன் கூட கனி கொடுக்கிறதல்ல, சபையும் கனி கொடுக்க வேண்டும். சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு விசுவாசிகள் வரும் பொழுது அவருடைய உற்சாகத்தோடு நம்ம விசாரிக்கும் பொழுது, அன்போடு கூட விசாரிக்கும் பொழுது, கருணையோடு கூட தெய்வ அன்போடு கூட அவர்களை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் உலகத்திற்கும் சபைக்கும் ஒரு வித்தியாசத்தை காணுவார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த சபையானது இப்ப நீங்க உலகத்துக்கு போய் நீ கேட்டாலும், என்னோட சீன மலாய்க்காரன் கேட்டீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சேர்த்து போறவங்கன்னா ரொம்ப அன்பானவங்க, மன்னிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயம் மட்டும் நிறைய இடத்துல நீங்க கேட்கலாம். காரணம் என்றால் சபை கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. சபை யார் என்பதை இந்த உலகம் அணிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மனுஷன் உலகத்திற்கு போகும் பொழுதும் அந்த ஆத்துமாக்களோடு பேசும் பொழுதும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசத்தோடு கூட அவர்கள் சபைக்கு
கொண்டு வரப்பட வேண்டும். அப்ப விசுவாசத்தோடு கூட எப்படி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து ஒரு அற்புதத்தை செய்தார். உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் தேவன் பார்த்து வரப்போகிற எல்லா புது ஜனங்களும் இந்த சபையிலே ஒரு அற்புதத்தை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, என்னோட சிறையில் இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தகப்பனும் அதிகமா எனக்காக ஜெபம் பண்ணாங்க, விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணாங்க. அதே போலதான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டு வந்துட்டார். இதே போலதான் நம்முடைய திருச்சபையிலும் கூட எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை வரமாட்டாங்க சேர்ச்சுக்கு, என்னுடைய பிள்ளைகள் சபைக்கு வரமாட்டேங்கிறது, என்னுடைய கணவன் சபைக்கு வரமாட்டாங்கள, என்னுடைய மனைவி சபைக்கு வரமாட்டாங்கள, என்னுடைய சொந்தக்காரர்கள் சபைக்கு வரமாட்டாங்களே, தேவனை அறிந்து கொள்ள மாட்டார்களே, என்னுடைய உடன் பிறப்பு அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எத்தனோ பேர் பாரத்தோடு கூட பாருங்க. என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பிறந்தது 5 பிள்ளைங்க. 5 பிள்ளையில எங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயசுல இருந்து சர்ச்சி வீடு புளியும் புது ஆத்மாக்கள் எல்லாம் அப்படியேதான், அவங்களுக்கு அப்படிதான் வளர்ந்தாங்க. ஆனா 5 பேத்துல ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டாங்க. ஆண்டோட அறிந்து கூட இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல அவர்கள் தேவனை மறுதளித்தவர்களாக காணப்படுகிறார்கள். எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்ப என்னோட அக்கா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சிறு வயசுல சைச்சுக்கு வந்தாங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உலகத்தோடு கூட அவர்கள் சம்பந்தம் கலந்து விட்டார்கள். அப்ப தேவனை ஒரு நாள் உலகால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது பார்க்கும் பொழுது கோயில போயிட்டு இப்படி கை கொடுத்து செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு துக்கமா, நமக்கே ஒரு துக்கம் இருக்குனாக்கா தேவன் எவ்வளவு துக்கப்படுத்துவார். ஆனாலும் கூட ஒரு நாள் நிச்சயம் தேவன் அவர்களையும் கொண்டு வருவாங்க சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே போலதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சிலர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படாமல் முரட்டாட்டம் பட்டிக்கிட்டு இருப்பார்கள், அவர்கள் வராமல் கொண்டு இருப்பார்கள். ஆனாலும் அங்கேயே இருக்க மாட்டாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க, நடுவாக இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களை விசுவாசத்தோடு கூட ஒரு நாள் நம்ம கொண்டு வந்துட்டுமாக தேவன் அந்த அற்புதத்தை செய்து அந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்து அவர் யார் என்பதை காண்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த சபையிலே அற்புதத்தை ஆண்டவர் செய்ய இடம் கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது தேவன் கண்டிப்பா இந்த இடத்துல அற்புதங்களை செய்வார். அப்ப அற்புதங்களை செய்யும் பொழுது ஜனங்கள் பார்ப்பார்கள். அவர்கள் 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவருடைய யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அந்த சபைக்கு போனோம்னா ஒரு நிம்மதி கிடைக்குதுலா, அந்த சபைக்கு போனா ஒரு சமாதானம் கிடைக்குதுலா, அந்த சபைக்கு போனா ஏதோ ஒரு மாற்றம் என் ஆவிக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல கால் வைக்கும் பொழுது, அந்த கதவை திறந்த கையில புது ஆத்மாக்கள் கால் வைக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் வரக்கூடிய நாட்கள் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, இப்ப இருக்கிற சபையே இருக்காது. போன வாரம் சொன்னபடி பின்னால் வரைக்கும் அடிச்சு நாக்களே புண்ணவாயிரும். பெரிய பெரிய கூட்டங்கள் இந்த இடத்துல நடக்கப்படுகிறது, சுகமளிக்கிற கூட்டங்கள் நடக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும், வியாதி உள்ளவர்கள் சபைக்கு வருவார்கள். தேவையோடு ரொம்ப வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மெத்தலா இருக்கிறவர்கள் வரட்டும், கேங்ஸ்டர்ஸ் வரட்டும் சபைக்கு. கேங்ஸ்டர் இந்த கால் எடுத்து வைக்கும் பொழுது பட்டியல் விழுந்துடணும், ஆண்டவர் யார் என்பதை கருத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கேங்ஸ்டர்ஸ் வரணும், கொலைக்காரன் வரணும், எவ்வளவு பெரிய பாவிகளாலும் இந்த சபைக்கு வரணும். காரணம், நீங்களும் நானும் விசுவாசத்தோடு அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். எப்படி இந்த தீவிரவாதக்காரனை 4 பேர் கொண்டு வந்து சபையில சேர்த்தாங்களோ அதே போல இந்த உலகத்துல இந்த கேராபாத்துல இருக்கிற எல்லா கேங்ஸ்டர்ஸும் வரணும், எல்லா ரவுடிகளும் வரணும், எல்லா விதமான பிரச்சனை ஆளா இருந்தாலும் சரி அவங்க இந்த இடத்துல வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறாய் மாறட்டும். அது மாத்திரமல்ல, அநேக
என்ன சொல்லுவாங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாம் அந்த சபையில நிரப்பட்டோம். அல்லேலூயா. தேவன் இந்த இடம் ஒரு 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 இது ஒரு போர்ஷன்லயே வச்சுக்கிறது இல்ல, டபுள் போர்ஷனா தேவன் மாற்றுவான். அல்லேலூயா. அப்ப தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாவது தேவன் அவர் அற்புதங்களை செய்கிறதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட அவர்கள் வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. ஓகே, நாம் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். 3வது. அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார். 2லிருந்து வாசிக்கணும். அந்த படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? எது எளிது? இப்ப தேவன் இங்க ஒரு காரியத்தை செய்கிறார். அங்க திமிர்வாதக்காரன், பக்கவாதக்காரன் அவன் கொண்டு வரப்படுகிறான். ஆனாலும் கூட தேவன் முதலாவது டீல் பண்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆவியோடு கூட டீல் பண்ணுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மனுஷனோடு கூட இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவர் சொல்லல படுக்கை எடுத்து நட என்று சொல்லல, அவர் முதலாவது அவனோட ஆவியோடு கூட பேசுகிறார். அவனுடைய ஆத்மா பாவத்தினால் நிறைந்து பாரப்பட்டு கொண்டிருந்தது. அதை தேவன் அறிந்திருக்கிறார். இவ்வளவு காலமாய் அவன் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். எந்த பாரம்? பாவம் என்ற பாரத்தை, சாபம் என்ற பாரத்தை அவன் சுமந்து கொண்டிருந்தான். எப்போ அந்த மனிதர்கள் விசுவாசத்தோடு கூட இறக்கி வைக்கும் பொழுது இயேசு இடத்துல அவன் முதலாவது டீல் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவன் ஆவி சுத்தப்படுத்த வேண்டும். அவனுக்குள்ளாய் காணப்படுகிற ஆவி ஆத்துமா முதலாவதாக இயேசு கிறிஸ்துவினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிதாய் மாறப்பட வேண்டும். அல்லேலூயா. பிற்பாடு தேவன் சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லி. அதை பார்த்து உன் பாவம், ரெண்டாவது சொல்றாரு உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. முதலாவது அவர் சொல்கிறார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பரிசேயர், சதுசேயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துல யாரும் மனுபுத்திரன் பாவத்தை மன்னிக்க முடியாது என்று சொல்லிதான் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. முதல் முறையாக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு குற்றம், ஒரு சொப்பானியை, ஒரு பக்கவாதக்காரனை பார்த்து அவனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு பண்ணுது. யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இவ்வளவு காலமாய் ஆதாம் முதல் இந்த இயேசு கிறிஸ்து வரை அவர்கள் கண்டிராத ஒரு அற்புதங்களை நிறைய பார்த்திருக்கிறாங்க. ஆனால் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர்கள் பலியிட வேண்டும் என்று தான் அவர்களுக்கு தெரியும். மோசேயுடைய கட்டளை பலியிட்டால் தான் அவர்கள் பாவங்கள் மூடப்படும் தவிர. ஆனால் இயேசு முதலாக அவர் சொல்லுகிறார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு வாசிப்போம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப நம்ம உலகத்துல இருக்கிறோம்.
போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் பரலோகத்தினுடைய திறவுகோலை யார் கையில கொடுத்தா? உங்க கையிலும் என் கையில கொடுத்திருக்கிறார். முதலாவது பேதுரு இடத்துல கையில கொடுத்தாரு. யாரை கட்டுவதற்காக? சபை கட்டி எழுப்புவதற்காக. பரலோகத்துல எவைகளை நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ பூமியிலும் அதை கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அதிகாரத்தை தேவன் பேதுருடைய கையில கொடுத்திருக்கார். அதே சமயத்துல இப்பொழுது உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையிலே கல்வாரி சிலுவையிலே தேவன் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். இப்ப நீங்களும் நானும் பரலோக வாசிகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை சாவி போட்டு தொடர்ந்து அப்படியே எடுத்துக்கலாம். அல்லேலூயா. எப்படி போன சொல்லியிருந்தேன், ஒரு நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு இருக்கும். இது குடும்பத்துல ஒரு சாவி வச்சிருப்பாங்க, வீட்டு சாவி. வேற யாருக்கும் கொடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. யாராவது தெரியும் பரவாயில்ல நீங்க வச்சுக்க சரி அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் பரலோகத்துடைய திறவுகோலை அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலே இந்த சப்பானியானவன் அவன் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம் பரலோகத்திலிருந்து அந்த சுகத்தை நாம் கேட்கும் பொழுது அங்கு சுகம் உண்டாகும். காரணம், தேவன் நமக்காய் சகலத்தையும் செய்து அதிகாரத்தை கொடுத்து விட்டார். இப்ப நான் என்ன சொன்னேன், வானத்துடைய திறவுகோல் வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்படும், எது அவைகளோ அது அவைக்கப்படும் என்று சொல்லி இப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் அவர் அழைத்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். அது 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 படிக்கும் பொழுது ஆண்டவரே எக்கச்சக்கமான காரியங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஏன் கொடுக்குறாருனாக்கா அவருடைய வேலையை செய்வதற்காக. தேவனுடைய கருத்துல பரலோகத்தினுடைய சாவியை கொடுத்திருக்காருனாக்கா சும்மா வச்சு பொக்கையில் வச்சுக்கிறது இருக்குல்ல, அங்கிருந்து பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், கூட இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும், வியாதிகளை குணப்படுத்த வரணும் தேவன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி வரங்களை எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நாம் வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு மரித்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் மறுபடியும் உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் சீஷர்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் 20 வாசிப்போம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்கள் காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, 21வது வசனத்தை வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டீர்களோ. இப்ப பாருங்க 23 நல்லா கவனமா கேளுங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இப்போ தேவன் சீஷர்கள் இடத்துல அவர் உயிர் தெழுந்த பிறகு இன்னொரு அதிகாரத்தை கொடுக்கிறார், மன்னிப்பின் அதிகாரத்தை கொடுக்கிறார். எவர்களை நீங்க மன்னிக்க போறீங்க, எவருடைய பாவங்கள் நீங்க மன்னியாது இருக்கிறீங்களோ அது மன்னிக்கப்படாது.
என்ன அது கன்ஃபியூஸா இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னோட தப்பிதங்கள் என்ன மன்னிக்கணும்னாக்கா நான் பிறரை மன்னிச்சாதான் என்னோட தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் இப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார், நீ யார் மன்னிக்கிறியோ நான் அவர்களுக்கு மன்னிக்கிறேன், இப்ப யாரை மன்னிக்கலையோ நான் அவர்களை மன்னிக்கப்பட மாட்டது அப்படின்றாரு. ஏன்னா ஆண்டவருக்கு கன்ஃபியூஸா இருக்குது. உங்களுடைய எதிரியே கூட நீங்க அன்பு கூற சொல்லியிருக்கீங்களே, யாருடைய தப்பிதங்கள் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே, எப்படி ஆண்டவரே அப்படின்ட்டு நாம் யோசிக்கும் பொழுது சில தேவன் சில சபைக்கு இந்த ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். சபையை கட்டுவதற்கு சீர்திருத்தம் பண்ணுவதற்கு தேவன் சில அனுமதியும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப தேவன் அவங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவங்களுடைய அந்த 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 பேரலைஸான அந்த மனுஷனை குணப்படுத்தும் பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அதிகாரத்தோடு அவங்களோட பாவத்தை மன்னித்தார். அப்ப சுற்றி இருக்கிறவங்கலாம் ஆச்சரியப்பட்டு, என்னடா அது யாரோ உலகத்திலே இவ்வளோ ஒரு மன்னிப்பு கொடுக்குற ஒரே மனுஷன் அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் தேவனுடைய வல்லமையினால அவர் அது மன்னிக்கப்பட்டது. அதே அதிகாரத்தை யாருடைய கையில கொடுக்கிறாரு, அவருடைய சீஷருடைய கையில கொடுக்கிறார். அந்த சீஷருடைய கையில கொடுக்கும் பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் செயல்படுமானால் அது மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி, ஆவியானவருக்கு நம்ம விரோதமாய் செயல்படுமா பேசினாலும் சரி செயல்படுத்தினாலும் சரி அது உண்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி, ஆண்டவரே இது எப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேவன் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அனானியா அண்ட் சப்பிரா யாருக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னதுனால அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அவர் அந்த பேதுரு மன்னிச்சிருக்கலாம், ஆண்டவரே செய்து மன்னிச்சிருக்க ஆண்டவரே சொல்லிட்டு அந்த தருணத்தில் அவர் ஜெபம் பண்ணியிருந்தாருனாக்கா அது மன்னிக்கப்பட்டிருக்கும். அந்த வல்லமையை தேவன் அவருடைய சீஷருக்கு கொடுத்திருந்தார். அப்ப அந்த காரியங்கள் உணர்த்தப்படும் பொழுது அவர் அந்த காரியத்தை ப்ராசஸ் பண்ணாதனால ஜெபம் பண்ணாதனால அவர்களுடைய காரியங்கள் அப்பயே விளக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லாம நான் வாசிக்கலாம், எட்டு ஆறிலிருந்து வாசிப்போம். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. பிலிப்பு ஒரு வல்லமையான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிலிப்பு யார் என்றால் ஒரு டீக்கனாக இருந்த ஒரு மனுஷன். எப்படி ஸ்தேவான் டீக்கனாக இருந்த ஸ்தேவான் அண்ட் பிலிப்புலாம் பாத்தீங்கன்னாக்கா சபையில வளர்ந்து வருகிற ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு டீக்கனை போல வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் மூலமாக தேவன் வல்லமையாய் பிலிப்பை தேவன் பயன்படுத்துகிறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்திலே 8:6 வாசிப்போம். 8வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமைப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமா என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி அவன் யார் மூலியமா ரட்சிக்கப்படுறாங்க, பிலிப்பு மூலியமாக ரட்சிக்கப்படுகிறாங்க. நம்ம 13 வாசிப்போம். அப்பொழுது சீமோன் விசுவாசத்தின் ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானை அவனிடத்திற்கு அனுப்பி
பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போது தங்கள் கைகளை அவர் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவியை தந்திரப்பட்டிருக்கிற சீமோன் கண்டபொழுது அவனிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று. எனக்கும் இந்த அதிகாரம். இப்பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால அந்த ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். சீஷர்கள் தேவன் வல்லமையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுல ஞானஸ்தானம் பெற்று அதிலிருந்து மனத்திற்கு வந்த ஒரு மனுஷன் அவன் வருகிறான். அவன் பிலிப்பை பற்றி கொண்டிருந்தவன். அவன் இவனை இதெல்லாம் ஆச்சரியமா நடக்குதுன்னு சொல்லிட்டு பேதுரு வந்த அந்த இடத்துக்கு பேதுரு பார்க்கும் பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் மட்டும்தான் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த உள்ள ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்கிறார், கரங்களை வைக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டே போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப இந்த மனுஷன் பார்த்துட்டான். அந்த மனுஷன் பேர் என்ன சொன்னீங்க? ஆனா மனுஷன் பேர் சீமோன் பார்த்து கொண்டிருக்கான். இந்த ஏற்கனவே இந்த சீமோன் யாரு? மாய வித்தைக்காரன். இப்ப இது ஒரு அதிசயமா நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க அவன் தேவ ஆவியை அவர்கள் பெறுகிறதை கண்டு இந்த வல்லமை எனக்கும் வரணும்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து போயிட்டு எங்க கொடுக்குறான்? பேதுருடைய கரத்துல போய் கொடுக்குறான். பேதுரு பார்த்து ஒரு சாமம் போடுறாரு பாருங்க. வாசிப்போம் 20. பேதுரு அவனை நோக்கி, நீ தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதை நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. புதிய ஏற்பாட்டு காலத்துல வரங்களை அவன் பணத்தை கொண்டு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அவன் செய்யப்படுகிறவனாக இருந்தான். யார் பரிசுத்த ஆவியானவர் பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா? வாங்கக்கூடாது. அப்படிப்பட்டவனத்துல பேதுரு என்ன சொல்லுகிறார்? அவன் சொல்லுகிற வார்த்தை பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுள். அப்ப தேவன் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பேதுரு அந்த கீழே படிக்கும் பொழுது ஒருவேளை தேவன் வேண்டிக் கொள்ளு, அவர் உன்னை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் அந்த சாபமான வார்த்தைகள் இந்த வல்லமையான ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. உன்னோட பணம் இந்த பணத்தோடு கூட நாசமாய் போகணும். அந்த வல்லமையை யார் தேவன் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த ஊழியக்காரன் மேல. இப்ப தேவன் சில வேளையில ஒரு சீர்படுத்தும்படியாக சபைகளிலே ஒரு அதிகாரத்தை கொடுப்பார், ஒரு வல்லமையான வார்த்தைகளை கொடுப்பார். பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பவுல் ஒரு சபையில கொரிந்து சபைகளிலே ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்குவதற்காக அங்கு ஒரு 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 மன்னிக்கப்படாத ஒரு காரியத்தை அங்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வாசிப்போம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்பதை பிரசுத்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு விலக நீங்காமலோ துக்கப்படாமலோ இருமப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தோம், ஆவினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியையும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஒரு சபையில ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? அஞ்ஞானிகளிலே சொல்லப்படாத ஒரு பாவம் திருச்சபையில நடக்குது. அவங்களுடைய ஸ்டெப் மாதிரி அவங்களோட கூட இருக்கு. இது வெளி உலகத்திற்கே அது ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை இப்ப சபைக்குள்ளாக நடக்கிறது.
இந்த சபையை சீர்படுத்தும்படியாக அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கா? தேவன் கொடுத்திருக்கிறார். சில வேளைகளில் முடிவெடுப்பதற்காக தீர்மானம் யார் எடுக்கிறாங்க? பவுல் தீர்மானம் எடுக்கிறார். அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்படின்னாக்கா சாதாரண ஒப்பு கொடுத்துட்டு வருகிறார் இல்லையே. தேவன் உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆனாலும் கூட அந்த மனுஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னாக்கா அவன் சீர்படுத்தும்படியாக அவன் சில காலம் சபை டிசிப்ளின் காரியங்களில் அவனை ஒத்து வைக்கலாம். அதனாலதான் சபையை விட்டு சில நாட்கள் 6 மாசம் 1 வருஷம் ஒரு தெரிஞ்ச ஒரு சபையில பார்த்தீங்கன்னாக்கா நல்ல போதகர் வளர்ந்து வர அந்த பாஸ்டரு ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிட்டாரு. ஒரு தப்புனா எதுவுமே பண்ணல, ஆனா போலீஸ் கேஸ்ல மாட்டிட்டாரு. என்னன்னாக்கா இவர் சுவிசேஷம் சொல்ல போய் என்ன மாறிடுச்சுனாக்கா அவரு சிலை வழிபாடுகள் எல்லாம் பத்தி பேசும்பொழுது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி சபைக்கு தெரியும் பொழுது சபை என்ன செஞ்சுனாக்கா அவர் 1 வருஷம் நீங்க போட்டுருச்சு. இவர் நல்லது தானே செஞ்சாரு. ஸோ அப்ப சில காரியங்கள் போலீஸ், ஏன்னா ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு புரோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும். சில வேளையில ஞானமற்றதாக சில வார்த்தைகளை பேசும் பொழுது அங்க பிசாசானவன் நுழைகிறதற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் அறிகிற கண்களோடு கூட நாம் பார்க்க வேண்டும். அப்ப என்ன செய்யுது, 1 வருஷம் அவரோட டிசிப்ளினே இல்லாது, பட் அதை ஞானமாய் வளர்வதற்கு அதை ஒத்துழைக்கப்பட்டது. பாஸ்டர்மார்களுக்கு எப்படி 1 வருஷம் டிசிப்ளின் கொடுக்கிறாங்கனாக்கா விசுவாசிகளுக்கு அதிகமாய் செய்யறதுக்கு சபை முன் வர வேண்டும். அதாவது அடிமை கொடுமையா நடத்துவதற்கல்ல, அவர்கள் சீர்படுத்தும்படியாக, இன்னும் அவர்கள் செய்த காரியங்கள் தவறு என்று சொல்லி உணர்ந்து அவர்கள் மனம் திரும்பி வருவதற்காக நாம் இப்பேற்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம இதெல்லாம் எப்படி சபையில செய்யலாமா வேணாமா அப்படின்ட்டு நிறைய போராட்டம் வரும். ஆனா தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பவுலுக்கே ஒரு முடிவு கொடுத்திருக்காரு. என்ன முடிவுனாக்கா, அப்பேற்பட்டவனை இந்த மாரி ஆடலாம் சபையில இருந்துச்சுனாக்கா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்காரு. என்னன்னாக்கா அவங்க ஒரு பழம் அழுகி போனாக்கா மற்ற பழமும் அழுகப்படும். அதே போலதான் இந்த மனுஷனுடைய ஆவி மற்ற இடத்துல பரப்பி அப்படியே ஸ்பிளிட் ஆகும் பொழுது சபையால் எல்லாரும் பாதிக்கப்படும். அப்போ ஒரு சபையே பாதிக்கப்பட போகாத முன்னுக்கே இந்த பழத்தை எடுத்து வேற இடத்துல வச்சுமாக்கா அந்த சபை தேவனால் பாதுகாக்கப்படும். அவன் மனம் திரும்பி மற்ற காரியங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அவன் தாராளமாய் வர வேண்டும். அப்போ முடிவு தேவன் அதிகாரம் உங்களுடைய கையில கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட முடிவை நம்மளால் எடுக்க முடியுமா? சாதாரண ஒரு மனுஷர்களால நீ வரக்கூடாது, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்கா எங்கேயோ போயிருச்ச. ஸோ அப்ப தேவ ஞானத்தோடு கூட தேவனுடைய ஆலோசனை கூட அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த ஆத்மா ரட்சிப்புகளால் நடத்தப்படுவதற்கு உதவியாக இருக்கும். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார். நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் யோவான் 20:23 வாசிப்போம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவையும் அவளை 20:22 வாசிப்போம். அவர்கள் மேல் ஊதி பசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இந்த அதிகாரம் சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி முதலாவது அந்த சப்பானியை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அந்த ஆவியோடு கூட டீல் பண்ணும் பொழுது அது அவனுக்கு பிற்பாடு அந்த ஊனம் அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, அற்புதமாய் தேவன் குணப்படுத்தினார். அதே போலதான் திருச்சபையிலும் ஆவியானவர் துணையோடு கூட மற்றவர்களை டீல் பண்ணும் பொழுது அந்த ஊனங்கள் விட்டு விலகும். அல்லேலூயா. திருச்சபை தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
மனுஷகுமாரனுக்கு பாவங்கள் மன்னிக்குவதற்கும் மன்னிக்கப்படாததற்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பாவங்கள் சபைகளிலே அதிகமாய் நுழைகிறதற்கு நாம் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் சபைக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் கரத்திலும் என்னுடைய கரத்திலும் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சப்பானியினுடைய பக்கவாதம் உள்ள இந்த மனுஷனி ஆண்டவரே, அப்பா நீர் அழகாய் டீல் பண்ணீர் ஆண்டவரே. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி முதலாவது அந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவங்களை நீர் ஆண்டவரை நீக்கி போட்ட பிறகு ஆண்டவரே அவன் சொஸ்தம் அடைந்தான் என்று சொல்லி அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த திருச்சபையை ஆண்டவரே நடத்துவதற்கு ஆண்டவரே பல பிரச்சனைகள் சமாளிக்க போகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் கூட ஆண்டவரே அவர்களை நியாயமாய் விசாரித்து ஆண்டவரே, ஞானத்தோடு கூட விசாரித்து நீதியோடு கூட விசாரித்து ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிறதற்கு நீ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று பவுல் கொரிந்து பட்டணத்தில் ஆண்டவரே அந்த சபையிலே நடந்த பிரச்சனைகளுக்கு சரியான திருப்பை கொடுத்தது போல ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே இன்னும் ஆட்கள் பெருகுவார்கள் ஆண்டவரே, இன்னும் ஜனங்கள் அநேகர் வருவார்கள் ஆண்டவரே. அவர்களை ஞானத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே நடத்துவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறாங்க. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியால் உறுதிப்பட்டு கன்னிமரியாதையில் பிறந்தார். அவர் கொஞ்சம் பிரார்த்தனைக்கு அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அனைவருக்கு மனித அடக்கப்படப்பட்டார். அவர் பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இருந்து உயிர்த்திருந்தார். அவர் பரலோகத்தில் இருந்து சர்வவல்லமை பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். உலகளாவிய பரிசுத்தத்தையும் பரிசுத்தமாகிய ஐக்கியத்தையும் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பையும் சரீர உயர்த்துதலையும் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடலே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசம் பண்ணி உன் மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒருத்தருக்கு அன்பு கொண்டு சமாதானத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். தேங்க்யூ. ஆமென். Ayo,